நண்பர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். பெரியார் குறித்து இளைய தலைமுறையினர் தீவிரமாக வாசிக்க தொடங்கியுள்ள காலகட்டம் இது. வலதுசாரி எழுச்சி இந்தியாவில் ஏற்பட்ட பிறகு, அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள் தமிழகத்தில் பெருமளவு பெரியாரை வாசிக்க தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் வாசிக்க தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சியில் பெரியார் தொடர்பான அனைத்து நூல்களும் தீவிரமாக தேடலில் ஈடுபட்டு வாங்கப்படுகிறது என்பதை நான் இந்த 5-6 வருஷமாக பார்த்துக்கினே இருக்கிறேன். அதே சமயத்தில் பெரியார் பற்றிய அவதூறுகளும் ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக தமிழ்ச்சூழலில் தொடர்ந்து நடந்துக்கின்னு இருக்குது. பார்ப்பனர்களோடு கூட்டு வச்சுக்கின சில தலித் பார்ப்பனர்களோடும், பிறகு தமிழ் தேசியத்தின் பேராலும் பெரியார் தொடர்ந்து அவதூறுக்குள்ளாக்கப்படுகிறார். அதற்கு எதிர்வினைகளும் அதே அளவிற்கு தொடர்ந்து எங்களாலேயே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு இயக்கங்களும் செய்த போதிலும் நாங்கள் ஏறக்குறைய 2005-6களிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பெரியாரை தலித்துகளின் விரோதி என்று சித்தரிக்கும் போது, பெரியார் தலித்துகளுக்கு எதிரியா என்று கருப்பு பிரதிகள் ஆமாக்ஸோடு இணைந்து ஒரு நூலை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியிலேயே தோழர் சுகுணா திவாகரின் நூல் ஒன்று கடந்த 10 ஆண்டுகளில் 3 பதிப்புகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் என்ற தலைப்பில் மிகவும் இளைய தலைமுறையினால் வாசிக்கப்படுகின்ற எதிர்வினை புத்தகம் என்று கூட அதை சொல்லலாம். இப்பொழுது தோழர் பொதியவேற்பனுடைய நூலை கருப்பு பிரதிகள் இந்த புத்தக கண்காட்சி கொண்டு வந்திருக்கு. என்னென்னா, பெரியார் தமிழறிஞர்களை இருட்டடிப்பு பண்ணிட்டார், மறைச்சிட்டாருன்ற அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் சீமான் தொடங்கி மணியரசன் வரைக்கும் தொடர்ந்து ஓயாமல் சொல்லிக்கின்னு இருக்காங்க. இயக்கங்கள் பூடகமாகவும் நாசுக்காகவும் தங்களுடைய இதழ்களில் தெரிவித்த போதிலும் பொதியவேற்பன் நேரடியாகவே அதுக்கான எதிர்வினைகளை செஞ்சுருக்காரு. தமிழறிஞர்களுக்கும் பெரியாருக்குமான உறவு நிலைகள், முரண்நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்களை அவர் அவங்களுடைய தரவுகள்லேருந்தே எடுத்து தொகுத்து நூலாக்கி தந்திருக்கிறாரு. அவருடைய பொதியவேற்பனை பார்த்திங்கன்னா, ஒரு இடதுசாரி மரபில் வந்தாலும் தமிழ்நாட்டோட திராவிட இயக்கத்தோட ரொம்ப ஆக்கப்பூர்வமான பகுதிகளை தன்னோட இணைச்சிக்கின்னு பயணம் பண்ணுறவர். அவர் சிறுபத்திரிகை காலகட்டத்திலேருந்தே பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற ஒரு நினைவை ஆக்கப்பூர்வமாக சுமந்துக்கின்னு எழுதிக்கின்னு இருக்கிற ஒரு எழுத்தாளர். அவருடைய ஏற்கனவே திராவிட இயக்க ஒவ்வாமை நோயில் இருத்தல் என்ற ஒரு நூலை ஜெயமோகனை முன்னிலைப்படுத்தி அந்த அவதூறுகளை எதிர்கொண்ட அந்த நூலை கருப்பு பிரதிகள் ஏறக்குறைய ஒரு 6-7 வருஷம் முன்னாடி முதல் பதிப்பு வெளியிட்டோம். இப்போ 2வது பதிப்பு தொடர்ந்து வந்துக்கின்னு இருக்குது. அந்த வரிசையில் இந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல். இந்த நூலை இன்றைக்கி இங்கே வெளியிடுறதுக்கும் அறிமுகப்படுத்துறதுக்கும் பெரியாரியலில் தொடர்ந்து ஆர்வம் காட்டிக்கின்னு இருக்க இளைய தலைமுறையில் ரொம்ப குறிப்பான கல்வி பின்புலங்களோடு இருந்துக்கணும். பல்வேறு சிறு பத்திரிகைகள் இடதுசாரி இயக்கங்களோட உரையாடலையும் அமைச்சுக்கின்னு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பெரியாரை ரொம்ப நுணுக்கமாக அணுகக்கூடிய தமிழ் காமராசன் இந்த நூலை வெளியிட ஏற்கனவே என்னோடய இயக்கத்துக்குள்ளே இருந்து இன்றைக்கி இதழியல் துறையில் இருந்தாலும் பெரியார் பற்றிய அவதூறுகளை தொடர்ந்து எதிர்வினையாற்றுகின்ற தோழர் சுகுணா திவாகர் இந்த நூலை பெற்றுக்கொள்வார். இனி நூல் வெளியீடு. நூலை வெளியிட்ட தமிழ் காமராசன் சில வார்த்தைகளை பேசுவார். இந்த புதிய தோழர் பொதியவேற்பன் நம்ம வட்டாரத்தில் ஒரு மூத்த தோழர். அவர் நிறைய எழுதியிருக்கார். இந்த திராவிட இயக்க இடதுசாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க ஒவ்வாமைகள் பற்றியெல்லாம் ரொம்ப அதிகமாக தொடக்கத்திலேயே பேசின ஒரு தோழர். 90கள் 80கள் கடைசி வாக்கில் 90கள் வாக்கில் நிறப்பிரிகை இதழ் தொடங்கின உடனே அதனுடையும் இணைஞ்சு அவர் அதிகமாக பேசியிருக்காரு. சிலிக்குயல் பதிப்பகத்தை தொடங்கி ஒரு முன்மாதிரியான பதிப்பகத்தை நடத்தின தோழர். அவர் இந்த 2000த்துக்கு பின்னாடி குறிப்பாக 90கள் நடுமத்தியிலேருந்து 2000 வாக்கிலேருந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காரு. அவர் முகநூலில் வர குறிப்புகள், மற்ற குறிப்புகள், ஒரு பொதுத்தளத்தில் நடக்கிற சின்ன சின்ன உரையாடல் வடிவங்களை எல்லாம் கூட கவனம் எடுத்து அது என்ன நடக்குது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அதனுடைய பின்புலங்களையும் மற்றதையும் கூட அதிகமாக கவனம் செலுத்தி பார்க்குறவர். அந்த மாதிரி தான் ரொம்ப அண்மை காலமாக பெரியாருக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, பெரியார் தமிழுக்கு விரோதமானவர், தமிழ் அறிஞர்களுக்கு விரோதமானவர், தமிழ் மரபு பண்பாட்டு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லாதவர், அதை கேலிக்குள்ளாக்கியவர்
அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் எழுந்த பொழுது அதை எதிர்த்து வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து எழுதினார். அதனுடைய ஒரு சின்ன தொகுப்பு தான் வந்து இது. மிக முக்கியமாக தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் அறிவு மரபுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நூலில் இருக்கிற கட்டுரைகள் ரொம்ப ஆழமாக ஒரு விசாரணைக்குள்ளாக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நானும் கூட அதில் ஒரு சின்ன கட்டுரை எழுதினதை தோழர் பெருசாக எடுத்துக்கிட்டு எனக்கே அந்த நூலை அர்ப்பணிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான். உண்மையாலுமே நான் அது கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்னத்தை போய் வேலை செஞ்சிட்டோம், இப்படி இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. மற்றபடிக்கு வந்து இந்த பேச்சுக்கள் இன்னும் அதிகமாக வளரணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மரபில், அறிவு மரபில் ஒரு ஆலங்கால் பட்ட ஒரு மனிதர் தான் பெரியார். தமிழ் தத்துவ மரபிற்கும் அறிவு மரபிற்கும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய அறிவு செல்வம் வந்து பெரியார். அவரை வந்து ஆழமாக பயிலணும். அதுக்கான இது போன்ற வந்து முயற்சிகள் காலந்தோறும் அதிகமாக இன்னும் அதிகமாக நடக்கணும். அதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். இப்போ சமீப காலமாக பெரியார் அப்படின்னு சொன்னால் பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார், அல்லது வீட்டில் ஆங்கிலத்திலே பேசுங்கள் அப்படின்னு சொன்னார், தமிழ் புலவர்கள் தான் விரோதிகள் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது, விமர்சனங்கள், விவாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. பெரியார் அதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது, சொன்னார். ஆனால் எந்த சூழலில் எந்த பின்னணியில் அவர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு விரிவான ஒரு அலசல் அல்லது ஒரு விரிவான ஒரு விவாதம் அப்படிங்கிறது சூழலுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரியார் தமிழ் புலவர்களை விமர்சித்தார், மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவர் விமர்சித்தார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உண்மையோ, அதே நேரத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழ் இயக்கம்ங்கிறது தமிழ் வந்து சமஸ்கிருத ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலய வழிபாட்டு மொழியாக தமிழ் இருப்பதாக இருந்தாலும் சரி, தமிழிசை இயக்கமாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றிலும் பெரியாரும் சரி, பெரியார் இயக்கமும் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப தமிழறிஞர்கள், தமிழ் புலவர்கள் என்பவர்களோடு பெரியாருக்கு என்ன விதமான உறவு இருந்தது, என்ன விதமான முரண் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் பொதிவேற்பன் இந்த புத்தகத்தை வந்து குறிப்பாக ஒரு 5-6 தமிழறிஞர்களை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கிறார். மறைமலையடிகள், தேவனைய பாவானார், அதே மாதிரி பாவை மாணிக்க நாயகனார், இந்த மாதிரியான குறிப்பாக மயிலைசீனி வெங்கடசாமி நாட்டார், சாத்தான்குளம் ராகவன். ஏன்னா வந்து தமிழில் வந்து அவைதிக மரபுகள் பற்றி முதலில் எழுதியவர் மயிலைசீனி வெங்கடசாமி நாட்டார் தான். பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழ்னு சொல்லி தமிழில் எந்த அளவுக்கு பௌத்த சமண மரபுகள் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கவனப்படுத்துவராக மயிலைசீனி வெங்கடசாமி நாட்டார் இருந்தார். அவர் சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடையவர். அதே மாதிரி சாத்தான்குளம் ராகவர் குடியரசு இதழிலேயே பணியாற்றியவர். அப்படிங்கிறப்ப பெரியாருடைய சிந்தனைகள் இந்த தமிழறிஞர்களுடைய உறவு என்பது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற இது ஆக்சுவலாக வந்து இன்னுமே விரிவாக எழுதப்பட வேண்டிய ஒரு ஆய்வு அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இதில் என்னென்னா வந்து பொதிவேற்பனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பு என்னென்னா, இப்போ பாரதிதாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாரதிதாசன் பற்றி தமிழ் சூழலில் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தொகுத்து அதை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு நினைவாற்றலும் ஒரு ஆற்றல் வந்து எப்பொழுதுமே பொதிவேற்பனுக்கு உண்டு. அந்த வகையில் அவர் வந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரமிழ் ஒரு காலகட்டத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், ஞானகுத்தன் ஒன்று சொல்லியிருப்பார், பெரியார் ஒன்று சொல்லியிருப்பார், ஜெயகாந்தன் ஒன்று சொல்லியிருப்பார்னா அதெல்லாம் தொகுத்து அது தரக்கூடிய ஒரு ஆற்றல் எப்பொழுதுமே பொதிவேற்பனுக்கு உண்டு. அது உண்மையிலேயே வந்து ஒரு வியக்கத்தக்க ஒன்று. அதெல்லாம் அது தொடர்பான நூல்கள், அது தொடர்பான இதழ்கள் கையில் இல்லைன்னா அப்படி உடனடியாக கொடுத்து ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை பொதிவேற்பன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அப்படி செய்கிறப்ப தான் வந்து அந்த காலத்தில் அவர் இதை சொன்னாருன்னு பொய் சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு ஆதாரப்பூர்வமாக நிறுவுவது அப்படிங்கிறது பொதிவேற்பனுடைய பணியாக இருந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை இது ஒரு சின்ன வெளியீடாக இருக்கிறது. இந்த சின்ன வெளியீட்டை வைத்துக்கொண்டு இன்னமும் ஒரு விரிவான ஒரு ஆய்வு வந்து முன்வைக்கப்பட வேண்டியதுங்கிறது எல்லாருடைய பணியும் கூடாது. பொதிவேற்பனுடைய பணி மட்டும் இல்லை. குறிப்பாக பார்த்தோன்னா மயிலைசீனி வெங்கடசாமி நாட்டார், சாத்தான்குளம் ராகவன் தமிழில் அவைதிக மரபை முன் வச்சிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு பெரியாருடைய சிந்தனைகள் தாக்கம் ஏற்படுத்தியது, அவங்களுடைய குடியரசு இதழ்களில் அவங்க எழுதிய எழுத்துக்களுடைய பின்னணி என்ன, பின்புலம் என்ன, அதை பற்றி என்ன மாதிரியான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்லாம் இன்னுமே விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டியதுங்கிறது அவசியம். இது ஒரு திறப்பு, இது ஒரு திறவுகோல் அப்படின்னு இதை சொல்லிக்கலாம். குறிப்பாக பெரியாரை தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாதங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாகவே வாலாசவல்லவர்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பயணத்தினுடைய ஒரு வழித்துணைவராக இந்த நூல் இருக்கிறது. கண்டிப்பாக அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். வெளியிட்ட கருப்பு பிரதிகள் தோழர் நீலகண்டனுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பொதிவேற்பன் வந்து இதை ஒரு முதல் நிலையில் தான் இந்த நூலை எழுதி கொண்டு வந்திருக்காரு. சிறு சிறு வெளியீடாகவே இதே வடிவத்திலே இதே பக்கங்கள்லே தொடர்ந்து தமிழர்களுக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவு நிலைகள் சுகுணாதிவாகர் சொன்ன மாதிரி அந்த பார்வையோடவும் பொதிவேற்பனுக்கே உரிய பார்வையோடும் தொடர்ந்து இது வரிசையாக வர இருக்குது. இதோட முதல் நூலாக இதை கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.